பல தடவை துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு அமெரிக்கால. இது ஒரு தீவிரவாத தாக்குதலா இந்த நாட்டிலேயே நடக்கக்கூடிய ஒரு கேஷுவலான விஷயமா அப்படிங்கிறது போல மாறிட்டு வருது. நார்மலா இது போல இன்சிடென்ட் நடக்கும் அமெரிக்கால. பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையா பதவி ஏற்றதுல இருந்து அமெரிக்கால ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள். அந்த இடி தாக்குனதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பல அசம்பாவிதங்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்கால நடப்பது வாடிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை ஒஹாயோ, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒஹாயோல ஒரு வீதியில பண்ணா ஃபெஸ்டிவல் நடத்திக்கிறாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டொலீடோல துப்பாக்கி சூடுகள் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. பல நபர்கள் பண்ணா காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சஸ்பெக்ட்ஸ் யாரு அப்படிங்கறது பண்ணா இப்பவும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருப்பா, யாரை கைய காட்ட போறான் அமெரிக்கா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஒரு ஒரு முறை இது போல சம்பவங்கள் நடக்கும் போதும் அச்சங்கள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா உலகப்போர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குமா அப்படிங்கிற அச்சங்கள். இது இந்த ஒரு காரணத்தினால மட்டும் இல்ல, இந்த அசம்பாவிதங்களை வச்சு மட்டும் கிடையாது. பென்டகான் இருக்காங்க இல்லையா, அமெரிக்காவோட ராணுவ தலைமையகம். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா அச்சங்களை தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கும் வருத்தங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வருத்தங்களை அவங்களும் தெரிவிச்சுக்கிறாங்க. கவுண்டர் இன்டெலிஜென்ஸ், அதாவது இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, அதோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸோட த்ரெட்டுங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு, இருக்கிறதுலயே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா இருக்கு. அது ஒரு த்ரெட்டா இருக்கு நம்மளுக்கு அப்படிங்கிற அமெரிக்கா இஸ்ரேலை பார்த்து பயப்படுறாங்க. பாருங்க, வரலாறுல பொறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல பென்டகான் இஸ்ரேலோட கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் லெவல்ல ஹையஸ்ட் லெவல்ல இருந்துச்சு அப்படிங்கிற பொறிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி. ஏன் அவங்களோட இன்டெலிஜென்ஸை பார்த்து ஏன் அவங்க மற்ற மொசாடா அவங்களோட கலைகள் பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல செஞ்சுக்கிறாங்க. பல இடங்கள்ல நம்ம ஆபரேஷன் ரெட் சி ரெசார்ட்லாம் பார்த்துருப்போம். ஸோ பல முன்னாடி நம்ம சேனல்ல போட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அவங்க கைதேர்ந்தவங்க தான். அமெரிக்காலையும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க, சில நேரங்கள்ல செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த ஒரு விஷயங்கள் தான். இப்ப ஏன் அதுவும் போர் பதட்டங்கள்ல அமெரிக்கா உதவலைன்னா இஸ்ரேல முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற இருக்கும்போது அமெரிக்காக்கு எதிராக செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. அதுக்கு இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட சீனியர் அபிஷியல்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, உயர் பெருந்தலைகளா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நெகோசியேஷன்ல இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா, ஈரானுக்கு கூட பேசுறதுக்காக போறாங்க இல்லையா அமெரிக்கா தரப்பு இந்த நியூக்ளியர் டீலை பத்தி பேசுறதுக்காக நெகோசியேஷன். ஸோ அதுல இஸ்ரேலி ஸ்பைஸ் பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ட்ரம்ப் அவர்களோட நெகோசியேஷன் டீம் இருக்கு இல்லையா, ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள், பென்டகானோட பாலிசி சீஃப் காப்லி அவர்கள், அதுக்கப்புறம் டெபுட்டி பென்டகானோட டெபுட்டி இருப்பார்ல மிச்சல் டிமினோ அவர்கள். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் சாஃப்ட்வேர் மூலயமா பண்ணா கண்காணிக்கப்படுறாங்க. இதெல்லாம் பண்ண இன்ஸ்டலேஷன், ஃபோன் இன்ஸ்டலேஷன்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ டிஃபென்ஸ் பர்சனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா இஸ்ரேல், கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது இஸ்ரேல்னால கண்காணிக்கப்படுதுன்னா இவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கா அப்படி சொல்ல வராங்களா பென்டகான் அப்படிங்கிறதோட பல நபர்களோட கருத்துக்கள். இல்ல இதுக்கு காரணம் ஈரான் தான் அப்படிங்கிற கையை காமிச்சிருவாங்களா. ஓ, பென்டகான் பண்ண அச்சங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பல நாடுகளுக்கு அச்சங்களா இருக்கு. இவங்க அணு ஆயுதம் போறதுக்கு தேதி குறிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது போல. ஏன்னா இது போல பாத்தீங்கன்னா நடக்குது, எங்க நாட்டுல கொண்டுட்டாங்க, அசாசினேட் பண்ணிட்டாங்கன்னு ஏதோ ஒன்று பண்ணி எஸ்கலேட் பண்ணி விட்டுருவாங்களா இஸ்ரேல் அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப இஸ்ரேல் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இழந்து போய் ஒரு காட்சி அளிக்கிறாங்க. ஏன்னா ஈரான் இப்ப ஸ்டேபிளா நிக்கிறாங்க, அந்த இடத்துல எஸ்கலேஷன் டாமினன்ஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. என்னதான் ட்ரம்ப் அவர்கள் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா முடிச்சுட்டேன், அதை முடிச்சுட்டேன், இதை முடிச்சுட்டேன், அப்படி முடிச்சுட்டேன்னு போட்டாலும் இப்போ பண்ண ஜூன் 6 எடுக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜ், வெளிவரக்கூடிய சேட்டலைட் இமேஜ்ல மொத்தம் 133 ஃபாஸ்ட் போட்ஸ், வேகமா செல்லக்கூடிய போட்ஸை பயன்படுத்தி ஐஆர்ஜிசி நேவி இருப்பாங்க இல்லையா, ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்போட நேவி கடற்படை. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குன்றத அவங்களோட மூமெண்ட்ஸ் வச்சு காட்டுறாங்க. இந்த சேட்டலைட் இமேஜ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, மேற்கு நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக செயல்படுறது. ஓ, அது டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கும். நம்ம மேல இருந்து பார்க்கும்போது எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் சுட்டா ஆயிராதா அப்படிங்கிறது போல. நீங்க இந்த வார் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ல ரொம்ப நேரமா சுட்டுட்டே இருப்பார். அதாவது சுடக்கூடிய அந்த புல்லட்டு வேகம், எதிர்காத்து, இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி போய் ஒரு இடத்துல இம்பாக்ட் ஆகணுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதுவும் வேகமா நகர்ற ஒரு பொருள் மேல துப்பாக்கியை வச்சு சுடுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்குது அப்படின்னா அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு.
இந்த கடல் பேட்டில் அப்படிங்கிறது மாடர்னைஸ் ஆனது கிரவுண்டில் வேணா ஆயிருக்கலாமே தவிர இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். ஆனா இப்ப ஏஐ ட்ரோன்கள்லாம் வருது, துல்லிய தாக்குதல்லாம் பண்ணிட்டு இருக்கு, அது நம்ம பார்ப்போம். பட் ஆனா அந்த அளவுக்கு இந்த பேட்டில் ஃபீல்டு மாறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்ப இருக்கக்கூடிய களத்துக்கு ஈரானோட ஸ்பீட் போட்ஸ் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கறத உண்மை. ஏன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் கூட அந்த அளவுக்கு வேகமா போக முடியாது. ஸ்பீட் போட்ஸ் ரொம்ப வேகமா போகும். ஸோ அவங்க வேகமா போறதுனால அவங்களால அந்த கப்பல்களை தாக்க முடியும். ஆனா பதிலுக்கு அமெரிக்கானால அவங்கள தாக்க முடியுமான சிக்கல் தான். ஸோ அதனால இப்போ வரைக்கும் ஈரான் அதை பகுதியாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஆர்டிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. பெலிஸ்டிக் மிசைல அமெரிக்காவோட ராணுவத்துக்கு எகெயின்ஸ்ட் லான்ச் பண்றாங்க இல்லையா. ஸோ அதுல போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி இது போல நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவோட சவப்பெட்டிகள் முன்னாடி நிக்கிற மாதிரி இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி மிசைல்களை ஏவி விட்டுட்டு இருக்கிறாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய அல்சலிம் பேஸ் மேல ஏவுறாங்க. அப்புறம் பெஹ்ரைன்ல இருக்கக்கூடிய 5th நேவல் ஃபிளீட் மேல வந்து பாத்தீங்கன்னா ஏவுறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் விடுறாங்க. ஸோ தொடர்ச்சியா மிசைல்கள் ஏவக்கூடிய இதுலயே இருக்கு. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் அந்த சீஸ்ஃபயர் எல்லாம் பிரேக் ஆகி இப்போ யுத்தம் அப்படிங்கிறதுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. இதுல வேகமா என்டர் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஈரானா இருக்காங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல டாமினேஷன் அப்படிங்கிறது அமெரிக்கா அப்புறம் இஸ்ரேலுக்கு போகுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிடிச்சிக்கிறாங்க, சண்டை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவும் யூரோப்பும் ஒன்னா இருந்தாங்க பைடன் அவர்களோட காலகட்டத்துல. அப்ப யூரோப் வந்து பாத்தீங்கன்னா தோக்கிற மாதிரி ஆன உடனே யூரோப்பும் அமெரிக்காவும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. புரியுதுங்களா? தோக்கிற மாதிரி ஆனோடனே சண்டை பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுறாங்களா அமெரிக்கா அப்படிங்கிறது போல கேள்விகள் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இக்கட்டான நாட்கள் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா ஈரான் தொடர்ச்சி அட்டாக் பண்றாங்க. அமெரிக்கானால பெருசா எதுவும் டிஃபெண்ட் பண்றதுக்கு கூட சிக்கலா இருக்கு தவிர மற்றபடி ஒன்றும் பெருசா அட்டாக் பண்ற மாதிரி தெரியல ஈரானுக்குள்ள. ஸோ பேச்சுவார்த்தைகள் ஏதாவது கை கொடுக்குதான்னு பார்க்கலாம். அட் சேம் டைம் அப்படியே நம்ம கருங்கடலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா கருங்கடல்ல ஸ்மோக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா சி பேபி ட்ரோன்கள் தான் கருங்கடல்ல அந்த ட்ரோன்கள். ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ கருங்கடல்ல ட்ரோன்களை பயன்படுத்தி ஈரானோட அந்த ஃபாஸ்ட் போட்ஸ் அடிக்க முடியுமா, அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது கருங்கடல்ல ரஷ்யன் கல்ஃப்ல ஸோ இங்க யூஸ் பண்ற மாதிரி ட்ரோன்களை பயன்படுத்தி அங்க அடிக்க முடியுமான்னு சொல்ல வந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்களை டவுன் பண்றதுக்கு ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க, பறக்கக்கூடிய ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க, ஏஐ இருக்கக்கூடிய ட்ரோன்கள். ஸோ இது போல ஏஐ ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடு போட்ஸை அட்டாக் பண்ணுமா அப்படிங்கிற போல கேள்விகள். இதுல என்னன்னா ட்ரோன் டு ட்ரோன் பேட்டில் சீல ஒரு மாதிரி வேலை செய்யும், ட்ரோன் டு ஹியூமன் பேட்டில் ஒரு மாதிரி வேலை செய்யும். ரோட்ல வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போறதுக்கு சிக்கல், ஓகேங்களா? ஏன்னா ரோடு சரியா இருந்தாதான் போக முடியும். கடல் அப்படிங்கும்போது எப்படி வேணா வளைக்கலாம், ஸ்பீட் போட் எப்படி வேணா வளைக்கலாம், என்ன மாதிரி வேணா பண்ணலாம். அதுவும் ஒரு ஹியூமன் கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு ட்ரோன்னால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கறதே பெரிய டிபேட்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டிபேட் எல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நடக்கதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் நடக்கும், அது பல ஆயுதங்கள் வரும், அந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணி பார்த்து சோதனை பண்ணி பார்த்து அது பேட்டில் ப்ரூவ்னு சொல்லி எல்லா பக்கத்துலயும் விற்க ஆரம்பிப்பாங்க, பல நாடுகள் வாங்கி வைப்பாங்க, அதுக்கப்புறம் யுத்தங்கள் நடக்கும். இது போல விஷயங்கள். ஸோ எப்படி ஈரானோட இந்த ஸ்பீட் போட்ஸ்க்கு எகென்ஸ்டா கவுண்டர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கருங்கடல் பார்த்துட்டு போது கருங்கடல். ஸோ ஈரான் சாரி ரெண்டையும் ஒன்னா பேசினால கன்ஃபியூஸ் ஆகுது, டங்கு ட்விஸ்ட் ஆகுது, மன்னிச்சிருங்க. உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த பேபி ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அதை அதிநவீனமயமாக்குறாங்க. இப்போ ரொமேனியால தாக்கும் போது கூட ஒன்று பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மிசைல் ஏவக்கூடிய வகையில இப்பெல்லாம் டிஃபால்ட்டா வந்து பார்த்தா வருது. அடுத்தடுத்த கட்ட அப்கிரேடேஷன் சி பேபி ட்ரோன்களுக்கும் போயிட்டு இருக்கு. அதை நம்ம அடுத்த பேர்ல பார்க்கலாம். இது பத்தின டீட்டெயில்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, இணையதளத்துல பரவலா வந்துகிட்டு இருக்கு. இதுல அந்த சி பேபி ட்ரோன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட நேவிக்கு எகெயின்ஸ்டாவும் அவங்களோட வர்த்தகத்துக்கு எகெயின்ஸ்டாவும் தாக்குதல் நடத்துறதுக்காக யூஸ் பண்றாங்க. இப்ப இதை கவுண்டர் பண்றதுக்கு ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்றாங்க, ரெண்டாவது ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க, அவங்களும் சர்ஃபேஸ் ட்ரோன்கள் யூஸ் இருக்காங்க, இப்ப அதையும் யூஸ் பண்றாங்க. ஸோ பல்வேறு வகைகள்ல அட்டாக்கும் பண்றாங்க, அட் த சேம் டைம் டிஃபென்ஸும் பண்றாங்க. அந்த ஏரியாக்கள்ல ட்ரோன்கள் ஊடுருவ கூடாதுன்றதுக்காக அந்த தண்ணிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல விஷயங்கள் அப்படிங்கிறதுனால ஸோ இருதரப்புலையும் டஃப்பான ஃபைட் இந்த கருங்கடல்ல போயிட்டு இருக்கு. கருங்கடல், செங்கடல், பெர்ஷியன் கல்ஃப் எல்லாமே வர்த்தகத்துக்கான பிரச்சனைகள் முட்டி இருக்கு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ யுத்தம் அப்படிங்கிறது இப்ப ஆயுதங்கள் கிட்ட இருக்கு. இந்த ஆயுதங்கள் எப்போ ஒரு சைடு முடியல அப்படிங்கிறது போல விடுதோ அப்போ எந்த தரப்புல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆளுமை செலுத்துதோ அவங்க இந்த போர்கள்ல வெற்றி அடைவாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாம ஏன் இப்ப ஈரானுக்கு ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் வருது அமெரிக்க தரப்புல இருந்து அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? ரஷ்யா வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஈரானுக்கு இந்த போர் டேமேஜ் நடந்திருக்குல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ அதை கட்டமைச்சு கொடுக்கலாமா அப்படிங்கிற ரஷ்யாவோட டெபுட்டி மினிஸ்டர் எனர்ஜியோட டெபுட்டி மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானோட கோஆபரேட் பண்ணி ரிப்பேர் பண்ணி ரீபில்ட் பண்ணி தரலாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அமெரிக்கா இஸ்ரேல் போர் நடந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க. ஈரானோட எனர்ஜி மினிஸ்டர் வந்து ஈரான் ரஷ்யா இவங்க இருதரப்புலையும் கோஆபரேஷன் போடுறாங்க. ஸோ இந்த கோஆபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு மேப் போட்டு ஈரானும் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி மினிஸ்டர்ஸ் பேசி ஒரு எனர்ஜி கோஆபரேஷன் உருவாக்கி ஒரு ஜாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்றாங்க. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, இது கூட ஏதோ மியூச்சுவலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஜாயிண்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கரண்ட் பண்ணலான்னு, அங்க வந்து எல்லாத்துலயும் 50% கூட அதுக்கப்புறம் பண்ணலாம், ஜாயிண்டா பண்ணலாம், ஜாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். எப்படி அப்படிங்கிற போல கேள்வி வருது. இது ஒரு மாடலா பண்றாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்குல்ல. ரஷ்யா ஒரு சைடு, அமெரிக்கா ஒரு சைடு, எல்லா நாடுகள்கிட்டயும் போர் செஞ்சு ரஷ்யாவோட நட்பு நாடுகள் ஜெயிச்சாங்கன்னா ஜாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கள ரஷ்யா கூப்பிடுவாங்களா? அமெரிக்காவோட நட்பு நாடுகள் ஜெயிச்சாங்கன்னா ஜாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கள கூப்பிடுவாங்களா? அச்சங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் போய் இந்த உலகத்துல அப்படிங்கிறது தெரியல. அது போல எதுவும் இல்லாம எல்லா தலைவர்கள்லாம் அமைதியா பேசி கொஞ்சம் நல்லா முடிவுகள் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, இல்ல உலகம் ரணகலம் ஆயிரும் அப்படிங்கிற மாற்று கருத்து. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நான் பத்தி ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.